ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கில்லர் பீட்டர் சீசன் 2 எபிசோட் 8 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலையே பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவ்வளவுதான், பீட்டர் இங்க வந்தாலும் உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ வசமா மாட்டிக்கின, உன்னை சுத்தி இருக்கிற பர்ஃபியூம் அது நீ மோந்து பார்த்துட்டாலே போதும், நீ இல்ல அந்த ஸ்வாடு சைன்ட் யாரா இருந்தாலும் அவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ அவ்வளவுதான் காலியாக போற, உன்னால பெருசா இப்போ என்ன பண்ற முடியும், உன்னால நினைச்சா இந்த வாலை உடைச்சிட்டு வெளியில இருக்க ஓஷன்ல குதிக்க முடியும், ஆனா அப்படி பண்ணாலும் நீ சாகதா போற, நீ அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ்வளவுதான் அவன் மோந்து பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க நம்ம பீட்டரை பார்த்தா பீட்டருக்கு அங்க எதுவுமே ஆகல, பீட்டரும் அவனோட கோட்டை அப்படியே அந்த ஸ்வால்ல சுத்தி வைக்கிறான். இதை பார்த்து இருக்க பாடி கார்டுக்கும் அங்க எதுவுமே புரியல, இவன் எப்படி போதையாகாம இருக்கான், ஏன்னா போன வாட்டி யார் யார் இதெல்லாம் ஸ்மெல் பண்ணாங்களோ எல்லாருமே போதையானாங்க, ஆனா அப்புறம் தான் அந்த பாடி கார்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் புரியுது, பீட்டர் அவனோட மூச்சை இழுத்து விடவே இல்ல, அந்த கோஸ்ட் பொண்ணு ரொம்ப கடுப்பாயிட்டு தாக்க போகுமா, அவன் அந்த கத்தில ஃபயரை ஏத்தி அப்படியே அது எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் பாடி கார்டுக்கே புரியுது இதை இவன் எப்படி பண்ணா, இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு மேடமோட பர்ஃபியூம் ஏதாச்சும் நெருப்பு பட்டா கண்டிப்பா எரியும்னு, ஆனா எந்த பர்ஃபியூமோ இல்ல ஸ்ப்ரேவோ அதுல நெருப்பு வச்சு தாக்குனா கண்டிப்பா எரியதா செய்யும். அதே மாதிரிதான் இங்கேயும் அவன் புத்திசாலித்தனமா அதே மாதிரி பண்ணிருக்கான். இது எப்போ அவன் கண்டுபிடிச்சான், ஃபர்ஸ்ட் டைம் மேடம் அங்க போகும்போது கண்டுபிடிச்சானா இருக்கலாம். அங்க கோஸ்ட் பொண்ணுக்கும் செம கடுப்பாகுது, ஆமா நீ அந்த இடத்துல நீ கிளியர் பண்ணிட்ட, ஆனாலும் இந்த ரூம் முழுக்க அந்த பர்ஃபியூம் தான் இருக்கு, கண்டிப்பா உன்னால அத்தனோட நெருப்பை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா அதுக்குள்ளேயே அந்த கத்தில இருக்க நெருப்பை அப்படி கீழே வைக்கிறானா அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் அப்படியே நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பாடி கார்டுக்கே புரியுது இது எல்லாத்தையுமே அவன் ஸ்டார்டிங்லயே பிளான் பண்ணிருக்கான். நான் என்ன யோசிச்சேன்னா ஸ்டார்டிங்ல மேடமோட ஸ்பீடை கம்மியாக்கணும்னு சொல்லிதான் இதெல்லாம் பண்ணான்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது இது எல்லாத்தையுமே அவன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்தே பிளான் பண்ணிருக்கான். நெருப்பை ஏத்தும் போதே சொல்றான், நீ பர்ஃபியூம் இல்லாம நீ ஒண்ணுமே இல்ல, பர்ஃபியூமை வச்சு ஒண்டிதான் உன்னால எல்லாத்தையுமே பண்ண முடியுது, அது இல்லாம உன்னால ஒண்ணுமே புடுங்க முடியாது. அது கேட்டவ இன்னமும் கடுப்பாயி பயங்கர வேகமா தாக்க வரா. அங்க பீட்டரும் அப்படியே தடுக்கிறான், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, நான் உனக்கு ஒரு பவரா இருந்தது உன்னோட ஆம் ஒண்டி தான், இப்போ அதுவும் இல்ல, இப்போ உனக்கு பேலன்ஸும் இல்லாம ரொம்ப நீ கஷ்டப்படுற, அதே மாதிரிதாவது அவ என்னதான் ரொம்ப வேகமா இருந்தாலும் அவளோட ஸ்பீடு அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அவளால சரியா நகரவும் முடியல, ஏன்னா அவளோட ஒரு கை இல்லாம சரியா அவளால பேலன்ஸே பண்ண முடியல. அங்க ஒரு மாதிரி அவ தடுமாறினே இருக்கா. பாக்குற இந்த பாடி கார்டுக்கும் புரியுதா, சோ இதனால அவன் மண்டையிலே ஒரு போடு போடுறான், நீ அப்படி பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா இதே மாதிரி அவளை விட்டனா கண்டிப்பா பிளட் நிறைய போய் அவ இங்கேயே இறந்து போயிடுவா, அங்க மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அங்கல இருந்து அவன் சம வேகமா இப்படி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறானா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல இருந்து கொரியாக்கு வரும்போது பீட்டர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் ராஃபல் அவர்கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க. அவரும் அங்க கேட்டாரு, ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன அதாவது திரும்பவும் ஜப்பானுக்கு போக போறீங்களா, அங்க இருக்கிற உங்களோட கிளானு உங்களோட இடம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, இப்ப நீங்க புதுசா ஏதாச்சும் உருவாக்க போறீங்களா என்ன. ஆனா அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்லல. எனக்கு நல்லாவே புரியுது நீ கம்முன்னு இருக்கிறதுலயே புரியுது உனக்கு விருப்பமே இல்லைன்னு பதில் சொல்றதுல, ஆனா ஏதோ ஒண்ணு உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு போல, பரவாயில்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க பீட்டரும் வரும்போதே அங்க சொல்லிங்கனே வரான், எனக்கு தெரியல இந்த பாடி கார்டு இவன் யாருன்னு, ஏதோ ஒரு விஷயம் திலுமுலா எனக்கு தெரியுது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இந்த பாடி கார்டை பத்தி ஆல்ரெடி நம்ம ஆளு கேட்டிருப்பான். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு காரி அதாவது அந்த கண்ணு தெரியாதவளோ சொல்லியிருப்பா, இவ தான் அந்த ஸ்வாட் கோஸ்ட், அதே மாதிரி கூட இருக்கிறவனை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய டைட்டில் கிடைக்கணும், அதே மாதிரி அவளோட ஸ்டாட்ஸையும் நான் கம்பேர் பண்ணேன், ஐமந்தும் இவள்தும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. அந்த பாஸ் ராஃபல் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், அவன் வேணும்ட்டே தான் இந்த மாதிரி ஒரு வீக்கான டிசைப்பிள சேர்த்திருக்கான், இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா நீ அதே மாதிரி அந்த கூட இருக்கிற பாடி கார்டு அவனை பத்தியும் நீ இன்னமும் தெரிஞ்சுக்கணும், அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. அங்க சர்ச் பண்ணி பார்த்தா அவர் ரொம்ப ஆச்சரியமா அது என்னது நம்மளுக்கு தெரியல. சோ நம்மளும் போக போகவே பார்க்கலாம், ஏன்னா அப்பதான் ஸ்டோரியும் கன்ஃபியூஸ் ஆகாது. சீன்ல அவன் வரும்போதே சொல்றான், ஓ நீ ஃபைனலி வந்துட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், ஏன்னா நீங்க சைமனோட கையை வெட்டினது என்ன சரியா, நீங்க பண்ணதுக்கு வெறுமா நான் பதில் டி ஒண்டி தான் கொடுத்தேன், அதே மாதிரி எனக்கு இப்பதான் புரியுது அந்த உண்மையான டிசைபிள் சைமன் அது வேற யாரும் இல்ல, அது நீதான், அதாவது சைமனோட ஐடென்டிட்டியில இப்போ புது டிசைபிளா இருக்குது அந்த பொண்ணுல, உண்மையை சொன்ன இந்த பாடி கார்டு தான் எவ்வளவு நாளா ஒரு டிசைபிளா அந்த பொண்ணு நிழல்ல வாழ்ந்திருக்கா, உண்மையான டிசைபிள் இவன் தான். அங்க பீட்டரை பார்த்து அந்த பர்சனும் கேக்குறான், ஆமா உன்னை பார்த்தா யங் சாங்கோட பாடி கார்டு மாதிரி எனக்கு தெரியல, அதே மாதிரி நீ யாருதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பீட்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஓ அப்படியா, அப்பனா என்னை பத்தி
நீ அவ்வளவு ஆர்வமா இருக்கியா தெரிஞ்சுக்கணும்னு, அப்பனா வா நம்ம சண்டை போட்டே அதை தெரிஞ்சுக்கலாம். அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பீட்டருக்கும் ஒரு கட்டத்துல எதுவுமே புரியல. ஏன்னா அவன் சண்டை போடுற விதம் அது என்ன கராட்டேயா இல்ல வேற ஏதாச்சா, இவனோட ஸ்டான்ஸ் அது அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இவன் லோயரா இருக்கான். கண்டிப்பா இவன் இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். இல்லனா இது ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஹிடன் டெக்னிக்கா இருக்குமா? ஏன்னா அவன் சண்டை போடுற விதம் அது ஒரு மாதிரி நேச்சுரலா இருக்கு. அனிமல் எப்படி வித்தியாசமா எதோ பண்ணி சண்டை போடும், அதே மாதிரி இவனுக்கு நேச்சுரலாவே சில பல ஸ்கில்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் ஆளும் பயங்கரமா தாக்குறான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஒரு அட்டாக் பண்ணும் போதும் அவனால ஈஸியாவே பிளாக் பண்ண முடியுது. அதே மாதிரி அவன் சில பல ஓப்பனிங்கையும் தரான். இதை பார்த்து பீட்டர் இன்னமும் கொஞ்சம் குழம்புறான். ஏன்னா வேணும்ட்டே அவன் தரானா. அவனை பார்க்கும் போது அவனுக்குள்ள ஏதோ இன்னொரு ஹிடன் டெக்னிக் இருக்கிற மாதிரி இருக்கு. இவனோட மூவ்மெண்ட் இதனால்தான் இவனுக்கு ஒரு டிசைபிள் அப்படின்னு பேர் வந்ததா இருக்கலாம். ஏன்னா அவனோட மூவ்மெண்ட் ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்கு. என்னால ப்ரிடிக்டும் பண்ண முடியல. திரும்பவும் பீட்டர் மேல அவன் பயங்கரமா தாக்குறான். அதையும் பீட்டர் அப்படியே தடுத்து தூரமா போறான். நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்ச மாதிரி அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது. நான் அவன் மேல அவனோட அந்த டெக்னிக்கை பயன்படுத்த வேணாம் நினைக்கிறேன். சைடு அங்க பீட்டரும் பார்த்து சொல்றான், பரவாயில்ல உன்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ஃபைட்டிங் திறமையை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நீ இது வரைக்கும் ஃபைட்டே பண்ணதில்ல. எல்லாமே உனக்குள்ள இருந்து தானா வந்து கேட்டு பாடி கார்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதை எப்படி இவன் கண்டுபிடிச்சான்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு எதுக்கு அந்த வீக்கான அந்த பொண்ணு பின்னாடி போய் ஒளியணும், அதாவது ஒரு ஷேடோவா எப்பயுமே இருக்கணும். இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இப்பதான் அந்த பாடி கார்டோட ஸ்டோரியை பத்தியே சொல்றாங்க. ஒரு 3 பேர் வராங்க. இவங்க தான் ஜப்பான்ல இருக்க அந்த வாண்டரிங் கிளானோட மிகப்பெரிய ஆளுங்க. இல்ல நடுவுல இருக்கிற ஒரு பர்சன், அவரு தான் ஒரு பாஸ் மாதிரி. முன்னாடி ஏற்பட்ட சம்பவத்தை எல்லாம் பார்த்து அவரு கேக்குறாரு, ஆமா இது நம்மளோட டீம் ஒன் அவங்கள பண்ணாங்க. ஆமா பாஸ் நீங்க கரெக்டா சொல்றீங்க, இத பண்ணது நம்ம ஆளுங்க தான். ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா இங்க இருக்கிற ஆளுங்க அவங்களோட தடையும் உங்களோட கை கால் அதெல்லாம் தனித்தனியா வெட்டப்பட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. உண்மையை சொன்னா இத பண்ணது நம்ம ஆளுங்க இல்ல, இத பண்ணது அந்த பாடி கார்டு அவன் தான். அவனோட பேரை நான் சொல்ல ஆரம்பிச்சா அது லைட்டா குழப்பத்தை உருவாக்கும். நம்ம பாடி கார்டனே பார்க்கலாம். ஓ அந்த பையனா? உண்மையிலேயே அவன் ஒரு பீஸ்ட் தான். ஏன்னா கொடூரமா அவன் வழியில வந்தவங்க எல்லாரையுமே அவன் கொண்டு இருக்கான். ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி தான். இதுக்கப்புறம் அந்த பையனை பத்தி தான் பேசுறாங்க. அங்க இன்னொருத்தன சொல்றான், ஆமா நம்ம அந்த பையனை என்ன பண்ணலாம், இந்த பாடி கார்டு அந்த பையனை நம்ம கொண்டுலாமா? ஏன்னா கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரி போனா நம்மளுக்கே ஒரு ஆபத்தா வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கொண்டுலாமா? ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஆபத்து தேவையில்லை. வேணாம் நீ ஒன்னும் அப்படி பண்ண வேணாம். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சி நினைச்சா ஒரு 200 மீட்டருக்கும் மேல குதிக்க முடியும். ஆனா இதுவே அந்த பாட்டில் அடைச்சிட்டா அவ்வளவுதான். அதால 200 மீட்டரை தாண்டி எங்கேயும் குதிக்க முடியாது. ஒரு 3 நாளைக்கு அப்படியே விட்டா அது இது வரைக்கும் குதிச்ச அந்த 200 மீட்டர் அதை அதோட லிமிட்லயே இருக்கும். அதால எதுவுமே பண்ண முடியாது. அந்த பூச்சி மாதிரி தான் இந்த பாடி கார்டும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவனால அவனோட லிமிட்டை தாண்டவே முடியாது. ஏன்னா இவனோட மாஸ்டர் அவன் சர்பாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பே இல்லை. அப்படியே பிரசன்ட் அங்க பீட்டரும் கேக்குறான், ஆமா உனக்கு ஒரு மாதிரி இல்லையா? அதாவது நீ அந்த பொண்ணு பின்னாடியே இருந்து இப்ப சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்கணும். இதனால உன்னை அடைச்சு வச்ச மாதிரி உனக்கு ஃபீலே ஆகலையா என்ன? ஏன்னா உனக்குள்ள பயங்கரமான திறமை இருக்கு. நீ நினைச்சா எங்கேயோ போகலாம். ஆனா இதெல்லாம் கேட்கும் போது அவன் இன்னமும் கடுப்பாகிறானா. அங்க உடனே அவன் கத்த ஆரம்பிக்கிறான், டேய் உன்னால வாயை மூட்டு இருக்க முடியாதா? என் கூட சண்டை போட்டு இருக்க, உன்னால வாயை வச்ச உடனேதான் சண்டை போட முடியுமா? அதனால அப்படிதான் சண்டை போட முடியும்னா நீ இதுக்கு மேல உயிரோடவே இருக்க வேணாம். அங்க திரும்பவும் தாக்க வரானா பீட்டரும் யோசிக்கிறான். அவனோட மூவ்மெண்ட்ஸ் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது இவன் கருணையே இல்லாத ஒரு பீஸ்ட் மாதிரி. அவனோட வழியில யாரா இருந்தாலும் அவன் கொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்கு. சண்டை போடும் போது அந்த பாடி கார்டு ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஆவியஸா இவனோட காலை தான் அடிக்கடி தாக்க வரான். ஏன்னா ஒரே மூமெண்ட் அதை ஒண்டிதான் இவன் பண்ண இருக்கான். எப்பயுமே அவனோட காலுக்கு தான் இவன் குறிய வைக்கிறான். அப்பனா இவன் என்ன பண்ண ட்ரை பண்றான், என்னோட காலை பிடிச்சு அப்படியே நான் ஓட விடாம பண்ண ட்ரை பண்றானா? அப்பனா இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவனை அப்படியே என்னால பிடிக்க முடியும். ஆனா அவனுக்கு டிராப்ல மாட்டிக்கிற மாதிரி காட்டி அவனை அப்படியே பிடிச்சு என்னால அமுக்க முடியும். சீன்ல பீட்டரும் அங்க செம்ம வேகமா வருவானா. அங்க செயினையும் தூக்கி போறான். அதை நோட்டீஸே அவன் பண்ணிருக்க மாட்டான். அப்படியே அவன் தாக்க வர நம்ம பீட்டரோட மண்டைய பிடிச்சு அப்படியே தாக்கலான்னு போவானா. அங்க பீட்டர் ஆளக்கானும் திடீர்னு ஒரு செயின் அவனை பிடிச்சு அப்படியே தூக்குது. பாடி கார்டு இதை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இவன் எதிரே பார்க்கல. ஸ்டார்டிங்ல இப்படி பிளான் பண்ணி என்ன மாட்ட வச்சிட்டான்னு நினைக்கிறேன். பீட்டரும் சொல்றான், என்ன நல்லா மாட்டிக்கின போல. நான் உன்னை நல்லா கவனிச்சேன். அந்த கோஸ்ட் ஸ்வார்ட் பொண்ணு கூட சண்டை போடும் போதே நீ என்னோட மூமெண்ட்டை நல்லா கவனிச்ச. அதே மூமெண்ட்டை நான் இங்க வேணும்ட்டே போட்டேன். அதனால உனக்கு ஒரு டவுட்டும் கிரியேட் ஆயிருக்கும். இருந்தாலும் நான் அதே மூமெண்ட்டை போறதுனால எப்படியோ இவன் அதே தான் பண்ண போறான்னு நினைச்சு நீ பண்ண. நீ இப்போ மாட்டிக்கின. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அசைறத நிறுத்து, இல்லன்னா இங்கேயே நீ சீக்கிரமா இறந்து போயிடுவ. அதனால நல்ல பையனா அசையாம இரு. ஆனா ஹீரோக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு. ஆனா அதுக்குள்ளேயே பாடி கார்டு அவனோட கிளாஸ் எடுக்கிறானா. இதை பார்த்து பீட்டர் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஓ அப்பனா நீ கிளாஸ் தான் எவ்வளவு நேரமா மறைச்சியா? அதை வச்சு அந்த செயின்ஸை அறுக்க முடியும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல, ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் எதுவுமே யோசிக்காம அவன் கையில ரத்தம் வந்தா அப்படியே அந்த செயினை தாக்குறான். அந்த செயின் அப்படியே உடஞ்சு கீழே
கீழே விழுது. இப்பதான் பீட்டருக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 பேரோட முகம் ஒரு மாதிரி மெல்ட் ஆயிருக்கும்ல, அதுக்கு காரணமும் இவனோட பிளட் தான். இவனோட பிளட்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் இப்படி நடக்குது. அப்போலாம் என்னால க்ளோஸரா நெருங்க முடியாது போல, ஏன்னா க்ளோஸரா போனா கண்டிப்பா மாட்டிப்பேன். ஏன்னா அவனோட பிளட் என் மேல பட்டாலே போதும், என்னோட ஸ்கின்னும் அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். அதே தான் அந்த பர்சனை சொல்றான். ஆமா, என்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என் கிட்ட இது இருக்கிற வரைக்கும் நான் அவ்வளவுதான், நீ இங்கே சாக போற, உன்னை அப்படியே உருக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். அப்படியே பீட்டரோட முகத்தையும் பிடிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பீட்டர் என்ன தப்பிச்சானா அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். பீட்டரோட முகத்தை அவன் பிடிச்சிட்டான். அப்பனா என்ன இருக்கும், உருகி இருக்குமா, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா உண்மையை சொன்னா உடம்பு சரியில்லை, அதுதான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை முடிக்க பாக்குறேன். அதாவது அவ்வளவுதான், சீசன் 2 முடிய போகுது. உங்க 2 பேரோட கதையும் முடிஞ்சிட்டா சீசன் 2 ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன சீசன் 3 நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டே பார்க்கலாம். புதுசா இன்னொரு மான்வாவும் நான் தேர்ந்து இருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் தெரியும் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாப்டர் கம்மியாவும் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா அதையும் போடுறேன். சரி, ஏதோ ஒன்று மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.